தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 10வது மாதம் தை மாதம் 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தை மாதம் அப்படிங்கிறது உத்தராயண புண்ணிய கால ஆரம்பம், தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பம். தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை உள்ள 6 மாத காலம் தேவர்களுடைய பகல் பொழுது, அதாவது உத்தராயண புண்ணிய காலம். அதேமாரி தட்சிணாயனம் அப்படிங்கிறது ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரை தேவர்களுடைய இரவு பொழுது. அப்ப தேவர்களுடைய இரவு பொழுது மார்கழியோட முடிஞ்சு தை மாசம் பகல் பொழுது, அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்ப காலம், உத்தராயண ஆரம்ப காலம். அதனாலதான் தை மாசம் அனைத்து விதமான சுபகாரியங்களை செய்யலாம். வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம், வாசல் கால் வைக்கிறது, காது குத்துறது, கல்யாணம் பண்றது, தொழில் தொடங்குறது, இது மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு ஏற்ற மாதம். அதனாலதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த தை மாசம் 16ஆம் தேதி தை அமாவாசை வருகிறது. தை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவும், சிரார்த்தம் செய்வதற்கும், இயற்கைக்கு மாறான மரணமடைந்தவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக திலகோமம் செய்வதற்கும் சிறப்பான நாள். அடுத்ததாக இந்த மாதம் தை மாதம் 20ஆம் தேதி வசந்த பஞ்சமி. வசந்த பஞ்சமி அன்று மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது பெருமாள் கோயிலிலே தாயார் சன்னதிக்கு சென்று நெய்விளக்கேற்று மல்லிகை பூ பாட்டு வழிபாடு செய்தாலும் சரி, வீட்டிலே மகாலட்சுமி படத்திற்கு மல்லிகை பூ சாற்றி நெய்விளக்கேற்று மகாலட்சுமியோட மந்திரங்கள் சொல்லி வழிபட்டாலும் சரி, இந்த வசந்த பஞ்சமி அன்று மகாலட்சுமியை வழிபாடு செய்பவருக்கு இந்த வருடம் முழுவதும் செல்வ வளம் பெருகும். அவர்களுக்கு செல்வத்துடைய பற்றாக்குறை இருக்காது, செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். அடுத்ததாக அந்த நாளே வாராகி அம்மன், அதாவது வசந்த பஞ்சமி அன்றே வாராகி அம்மன் வழிபாடு செய்வதற்கும் மிகச்சிறப்பான நாள் வசந்த பஞ்சமி, தை மாதம் 20ஆம் தேதி. அடுத்ததாக தை மாதம் 29ஆம் தேதி தைப்பூசம். அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் அன்னதானம் செய்வதற்கும் சிறப்பான நாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடலூர் ராமலிங்க அடிகளாருடைய ஜோதி தரிசனம் செய்வதற்கும் சிறப்பான நாள். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதியுடைய ஜோதி தரிசனம் செய்வதற்கு சிறப்பான நாள். வடலூர் ராமலிங்க அடிகளாருடைய ஜோதி தரிசனம் செய்வதற்கும் அன்றைய தைப்பூச நாள் தை மாதம் 29ஆம் தேதி சிறப்பான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தை மாசத்திலே தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5க்கும் 12க்கும் உடையவர். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டை சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடம் என்பது அயன போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். இந்த 5க்கும் 12க்கும் உடையவர் செவ்வாய் உங்க ராசிக்கு எங்க இருக்காரு? 8ஆம் இடத்துல இருக்காரு. நீச்சமாயி வக்கரமாவறார். பொதுவா ஒரு கிரகம் நீச்சமாயி வக்கரமானா அது உச்ச பலனை செய்யும். அப்ப 8ஆம் இடத்துல உச்சமான பலன்களை செய்கிறார். அப்ப ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா, உச்சத்துக்கு ஈக்குவலான பலன் பெறுதுன்னா அந்த கிரகத்துக்கு மறைவே கிடையாது. ஆக உங்கள் ராசிக்கு 5க்கும் 12க்கும் உடையவர் வலுவான நிலையில் தான் இருக்கிறார். அதிலும் குறிப்பா இந்த 8ஆம் தேதி வரை தான் 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு வக்கரகதியிலே பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்கு வருகிறார், 7ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக 5, 7 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் நடைபெறும். காதல் ஏற்படும், காதலிலே வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்பு. திருமணம் கண்டிப்பாக 5, 7 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். கூட்டு தொழிலிலே வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நண்பர்கள் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி நிறைய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த சமூகத்திலே வாடிக்கையாளர்கள் பெறக்கூடிய அமைப்பு, உங்களுடைய தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெறக்கூடிய அமைப்பு, சமூகத்திலே அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அப்ப செவ்வாய் 8ஆம் தேதி வரைக்கும் அனுகூலமற்ற நிலையில இருக்காரு. அதன் தாண்டி பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். சுபகாரியம், அதாவது வாழ்க்கை துணைக்காக நிறைய சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு அல்லது திருமணத்திற்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6க்கும் 11க்கும் உடையவர். 6ஆம் இடம் என்பது நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதரம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 6க்கும் 11க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே 15ஆம் தேதி தை மாதம் 15ஆம் தேதி வரை 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 3ஆம் இடங்கிறதுனா இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி, நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அதே மாதிரி ஒப்பந்தம், கையெழுத்து, கீர்த்தி, இந்த மாதிரியான ஸ்தானம் 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதியோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன் அப்படின்னா சனி அங்கே இருக்காரா ஏற்கனவே.
சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவம் பெறுகிறார். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி தடையில்லாமல் வெற்றி பெறும். ஒப்பந்தம், கையெழுத்து இந்த மாதிரியான மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. புதிய பத்திரப்பதிவு, இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரியான பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். அதோட கூட 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா அவருக்கு திக்பலம். அப்ப உச்சமாகி வேற செஞ்சிருக்கிறார். ராகுவோட சேர்ந்து வேற செஞ்சிருக்கிறார். ராகு எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலும் அதனுடைய பலனை விரிவுபடுத்தும். எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் அதனுடைய பலனையும் பெரிதுபடுத்தும், பிரம்மாண்டப்படுத்தும். அப்ப 4ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சேர்ந்து செஞ்சிருக்கிறார். வீடு கட்டக்கூடிய யோகம், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், அதே மாதிரி பிரவேசம், கிரகாரம்பம், வாசக்கால் வைக்கிறது, வீடு சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய அமைப்பு. அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. தாய் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான காலம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா, அதுவும் உச்சமாயி ராகுவோடு சேர்ந்து இருக்கார் அப்படின்னா, அதாவது பூமி சம்பந்தமான யோகம், வளர்ப்பு பிராணிகள் மூல வருமானம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகனங்கள் மூலமாக வருமானம், அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், அனைத்து விதமான சுபகாரியங்களும். அதாவது 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போதான் வந்து நிம்மதியாக சுகமாக இருக்கும். அப்படி அந்த மாதிரியான கம்ஃபர்டபுளாக கொடுக்கறது தான் இந்த சுக்கிரன் 4ல் அது உச்சமாகி ராகுவோடு செஞ்சிருக்கும் பொழுது மிக 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 அற்புதமான பலன்களை 15ஆம் தேதிக்கு பிறகு ராஜயோக பலன்களை தருகிறார் சுக்கிரன். திக்பலத்தோடு 4ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு தனுசு ராசிக்காரர்களுக்கு. அது வசந்த பஞ்சமி என்று கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள், மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு 7க்கும் 10க்கும் உடையவர். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம். 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 7க்கும் 10க்கும் உடைய புதன் உங்கள் ராசியிலே செஞ்சிருக்கிறார். அது ஒரு சிறப்பான நிலை. 11ஆம் தேதி வரை உங்கள் ராசியிலே செஞ்சிருக்கிறார். அப்போ 10ஆம் இடத்து அதிபதி ராசியில் செஞ்சிருக்காருன்னா என்ன, தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு, புதிய பதவிகள் வரக்கூடிய அமைப்பு, புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்து அதிபதி ராசியில் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா கணவன் வழி, மனைவி வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள், நிறைய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலனையே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் தேதிக்கு பிறகு வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார், வருமான ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி வருமான ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா தொழிலால் வருமானம், குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவக்கூடிய அமைப்பு, குடும்பத்தினருடைய உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அவர்களுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கார் அப்படின்னா வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள், ஆதாயம், அவர்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. தொழிலிலே வாடிக்கையாளர் ஸ்தானம் 7ஆம் இடம். அப்போ தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகி அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த மாதிரி கமிஷன், ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி தொழில் செய்வர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே அப்போ புதன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி, தந்தை ஸ்தானாதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி, அதாவது தொலைதூர பயணம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம். இந்த பாக்கியம் அதாவது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். குருவுடைய பார்வையில். குரு வந்து உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் 22ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். அது ஒரு சிறப்பான நிலை. அதே போல் 9ஆம் அதிபதி வாக்கு, தனம், குடும்ப, வருமான ஸ்தானத்தில் செஞ்சிருப்பது அதை விட யோகம். அப்போ அதாவது தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, தொலைதூர பயணம், நல்ல அதாவது வெளிநாடு சம்பந்தமான விசா, பாஸ்போர்ட், நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி, உயர்கல்வி, கல்விக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி. எப்பெல்லாம் 9-2 அதாவது 9ஆம் இடம் அதிர்ஷ்டம், 2ஆம் இடம் தனஸ்தானம். அப்போ எதிர்பாராத, அதாவது 9-2 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத லாபம், எதிர்பாராத நன்மை நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சூரியன் இந்த மாதம் முழுவதுமே மிக மிக அற்புதமாக தருகிறார். அதாவது குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி, குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே உள்ளவர்களிடம் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. அப்போ இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களும் நல்ல விதமான அனுகூலங்கள் மட்டுமே செய்யப்படுகிறார். அதாவது செவ்வாய் மட்டும் 8ஆம் தேதி வரை 8ல் இருக்கார். அதுவரும் நீச்ச வக்கரமாக தான் இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாயும் 8ஆம் தேதிக்கு மேலே நல்ல பலனை தர இருக்கிறார். ஆக இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் அது வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.